ஆன்மீக ஐதீகங்கள். சோமவார விரதம். சிவபெருமானுக்குரிய 8 வகையான விரதங்களில் ஒன்றுதான் சோமவார விரதம். சந்திரனுக்கு சோமன் என்ற பெயரும் உள்ளதால் திங்கட்கிழமையை வடமொழியில் சோமவாரம் என்று அழைக்கப்படுவதுண்டு. சோமவார விரதத்தை கடைபிடித்துதான் சிவபெருமானின் தலையில் நிரந்தரமாக இருக்கும் பாக்கியத்தை பெற்றார் சந்திர பகவான். சோமவார விரதத்தை சந்திர பகவானே முதலில் அனுஷ்டித்ததாகவும் அதனாலேயே இதற்கு சோமவார விரதம் என பெயர் வந்ததாகவும் கூறப்படுகிறது. அதனால்தான் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா என்று போற்றுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பதினாறு திங்கட்கிழமைகள் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுவது சோமவார விரதம் என கூறப்படுகிறது. சிவபெருமானுக்குரிய விரதங்களில் சோமவார விரதம் மிகச் சிறப்புடையது. இவ்விரதத்தை பெரும்பாலானோர் கார்த்திகை மாத திங்கட்கிழமைகளில் மட்டுமே கடைபிடிக்கின்றனர். ஆனால் இவ்விரதத்தை எல்லா திங்கட்கிழமைகளிலும் கடைபிடிக்கலாம். திங்கட்கிழமையில் சிவபெருமானின் 1000 திருநாமங்களை சொல்லி வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் அனைத்து விதமான நலன்களும் வேண்டிய வரங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சந்திரனுக்குரிய திங்கட்கிழமையில் விரதம் இருந்து ஈசனை வழிபட்டால் சந்திரனின் அருளும் சிவபெருமானின் அருளும் ஒரு சேர கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை. சோமவார விரதத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தால் எப்படிப்பட்ட தோஷமாக இருந்தாலும் நீங்கி சிவபெருமானின் அருளும் பரிபூரணமாக கிடைக்குமாம். கொடிய நோயால் பாதிக்கப்பட்ட சந்திரன் தன் நோய் குணமாக வேண்டி சிவபெருமானை நினைத்து தவம் இருக்க தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் சந்திரனின் நோயை நீக்கியதுடன் நவகிரகங்களில் ஒருவராக திகழும் வாய்ப்பையும் வழங்கினாராம். அப்போது சந்திரன் தனது வாரத்தில் மக்கள் விரதம் இருந்து வழிபட்டால் தாங்கள் நல்ல பலனை வழங்க வேண்டும் என்று பரமேஸ்வரனை வேண்டிக் கொள்ள அதன்படி தோன்றியதே சோமவார விரதம் என்கிறார்கள். சோமவார விரதத்தை கடைபிடிக்க நினைப்பவர்கள் திங்கட்கிழமை தோறும் அதிகாலையில் எழுந்து வீட்டின் பூஜையறையில் விளக்கேற்றி சிவபெருமான் படத்திற்கு வாசனை பூக்கள் சூட்டி சர்க்கரை பொங்கல், பாயசம் உள்ளிட்டவைகளை நைவேத்தியமாக சிவனுக்கு படைத்து சிவமந்திரங்கள், சிவபுராணம் போன்றவற்றை படித்தல் வேண்டும். சோமவார விரதம் மேற்கொள்பவர்கள் 3 வேளை ஏதும் உண்ணாமல் இருப்பது சிறப்பு என்றாலும் வேலை மற்றும் தொழிலுக்கேற்ப 3 வேளையும் உப்பு சேர்க்காத உணவை சாப்பிடலாம் அல்லது பால், பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் கடைபிடிக்கலாம். சிவபெருமானுக்கு உகந்த சோமவார விரதத்தை கார்த்திகை மாதம் முதல் திங்கட்கிழமையில் தொடங்கி ஆண்டு முழுவதும் கடைபிடிக்க வேண்டும். சித்திரை, வைகாசி, ஆவணி, மார்கழி முதலான மாதங்களில் வரும் முதல் திங்கட்கிழமையில் தொடங்கி தொடர்ந்து கடைபிடிக்கலாம். சோமவார நாளில் வில்வ அர்ச்சனையையும் சிவ வழிபாடும் செய்தால் சீரும் சிறப்புமாக வாழலாம் என்கிறார்கள் ஆன்மீக பெரியோர்கள். நேயர்களே, சோமவார நன்னாளில் சிவபார்வதியை விரதம் இருந்து தரிசித்தால் மாங்கல்ய வரம் கிடைக்கும், கணவனின் ஆயுள் நீடிக்கும், மாங்கல்ய பலம் பெருகும், நல்ல கணவன் அமைய பெறலாம், பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேர்வார்களாம் என்பதால் இனி தவறாமல் சோமவார விரதம் இருந்து சிவபெருமானை முழு பக்தியோடு வழிபடுவோம், வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். சோமவார விரதம்.